ஹாய் எல்லாருக்கும் 12th ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கட்ட புக் பேக் கொஸ்டின் 12th புக் பேக் கொஸ்டின் ஃபஸ்ட் லெசனில் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்க்கும்போது இங்கே ஒரு தகடு இருக்குது. இந்த தகடில் நம்ம காஷியன் பரப்பை என்ன செய்கிறோம், காஷியன் பரப்பை இது பண்ணும்போது என்ன நடக்குது, அதோட மின்புலத்திற்கான சமன்பாடு என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது ப்ளஸ் மின்துகளால் ஆன ஒரு தகடு இருக்குது. இதுதான் காஷியன் பரப்பு. இதுதான் இது காஷியன் பரப்பு. இப்போ பாருங்கள், இதில் மொத்தம் போன இதில் பார்த்தோம் மேற்பரப்பு, அடிப்பரப்பு, வலைப்பரப்புன்னு இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு வலைப்பரப்பு இருக்குது, இன்னும் 2 பரப்புகள் இருக்குது. ஒன்றை நம்ம பி டேஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று பின்னு எடுத்துக்கிறோம். மொத்தம் 3 பரப்புகளுக்கு. ஒரு பரப்பினுடைய பெயர் வலைப்பரப்பு, இன்னொன்று பி, இன்னொன்று பி டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு நான் இப்போவுமே உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த வலைப்பரப்பு வந்து செங்குத்தாக இருக்குது, இந்த பி பரப்பு வந்து இணையாக இருக்குது, அடுத்த இந்த பி டேஸ் பரப்பு வந்து இணையாக இருக்குது. பார்த்தீங்களா? ஓகே, இப்போது நம்ம சமன்பாட்டை வருவிக்கலாம். உருளை வடிவ பரப்புக்கு காஸ் விதியை பயன்படுத்த, உருளை வடிவ பரப்பு காஸ் விதியை பயன்படுத்த நம்மளுக்கு காஸோட விதி நம்மளுக்கு தெரியும். பை இ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் க்ளோஸ் இன்டகிரேஷன் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். மொத்தம் நமக்கு 3 பரப்பு இருக்குது. ஒன்று வலைப்பரப்பு, இன்னொன்று பி அப்படிங்கிற ஒரு பரப்பு, இன்னொன்று பி டேஸ் பரப்பு. அடுத்த பாருங்கள், இந்த புள்ளி பெருக்கத்திற்கு இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காஸ் தீட்டா யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த புள்ளி பெருக்கத்தை நீக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது என்ன, காஸ் தீட்டா ப்ளஸ் இது வலைப்பரப்புக்கு. அடுத்த பி பரப்புக்கு அதே மாதிரி தான் இடிஏ காஸ் தீட்டா, இங்கேயும் இடிஏ காஸ் தீட்டா. ஏன் இங்கே இடிஏ வருது அப்படின்னா, நம்ம இந்த புள்ளி பெருக்கத்திலேருந்து சாதாரண பெருக்கலுக்கு கொண்டு வரோம். அப்போ புள்ளி பெருக்கத்தை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு காஸ் தீட்டா ஆட் பண்ணணும். அதே மாதிரிக்கு வலைப்பரப்பு பி டேஸ். ஓகே, அடுத்த பாருங்கள், வலைப்பரப்பு செங்குத்தாக உள்ளதால் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், வலைப்பரப்பு வந்து செங்குத்தாக இருக்குது அப்படின்னு. அப்போது உங்களுக்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காஸ் 90 டிகிரி இல்லையா, காஸ் 90 டிகிரி, காஸ் 90 டிகிரியுடைய வேல்யூ வந்து 0, காஸ் 90 டிகிரியுடைய வேல்யூ 0. அடுத்த வலைப்பரப்பு, அப்போது இங்கே இடிஏ காஸ் தீட்டாக்கு பதிலாக காஸ் 90 டிகிரி போட்டிருக்கோம் வலைப்பரப்பில். அடுத்த இந்த 2 பரப்பு பி மற்றும் பி டேஸுக்கு நம்மளுக்கு இணையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டயக்ராமாக சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வலைப்பரப்புக்கு தான்ப்பா செங்குத்தாக இருக்குது, பிக்கும் பி டேஸுக்கும் இணையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ பாருங்கள், இடிஏ காஸ் 0 டிகிரி, அதாவது இணையாக இருக்கும்போது நம்மளுக்கு டீட்டாக்கு பதில் 0 டிகிரி போடுவோம். 0 டிகிரினா நம்மளுக்கு காஸ் 0 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, 1. சரியா? அடுத்து அதே மாதிரிக்கு உங்களுக்கு பி டேஸுக்கும் காஸ் 0 டிகிரி, அதோட வேல்யூவும் நம்மளுக்கு இதுக்கு 1 தான். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், காஸ் 90 டிகிரி வந்து உங்களுக்கு 0. அப்போ 0 கூட இதை பெருக்கும்போது உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இடிஏ, ஏன்னா இதில் 1 வந்திருக்கு, காஸ் 0 டிகிரி, காஸ் 0 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு 1. அப்போது இடிஏ பெருக்கல் 1, அப்போது 1 கொண்டு எதை பெருக்கினாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது, இடிஏ, இன்டகிரேஷன் இடிஏ ப்ளஸ் இதுலேயும் அதே மாதிரி தான், காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போது உங்களுக்கு இடிஏ மட்டும்தான் இங்கே வரும். இப்போ பாருங்கள், இது வலைப்பரப்பு 0 ஆகிட்டு, இப்போ பியும் பி டேஸும் இருக்குது. இப்போது இடிஏ ப்ளஸ் இடிஏ நம்ம கூட்டினா 2 இடிஏ வந்துடும். இங்கே இன்டகிரேஷன் இருக்கிறதுனால 2வை வெளியே எடுத்துகிட்டு இன்டகிரேஷன் இடிஏ, இது சாதாரண ஒரு கூட்டல் தான். அடுத்த பாருங்கள், இந்த 2வை நம்ம என்ன செஞ்சாச்சு, வெளியே எடுத்தாச்சு. இப்போது இந்த இ வந்து சீராக இருக்கும், அதனால இந்த ஈயை என்ன செஞ்சிடணும், வெளியே எடுத்துடணும். அப்போது உங்களுக்கு பரப்பில் சீரான மின்புலம் இ உள்ளதால், அப்போது ஈயை வெளியே எடுத்துனா 2e இன்டகிரேஷன் டிஏ, 2e இன்டகிரேஷன்
ஏன்னா வந்து நம்மளுக்கு மாறிலி. அப்போது அந்த மாறிலி என்ன செஞ்சிடணும், நம்ம வெளியே எடுத்துக்கிறணும். சரியா? அடுத்த பி அல்லது பி டேஸ் பரப்பின் மொத்த பரப்பு. பி அல்லது பி டேஸ் பரப்பின் மொத்த பரப்பளவு. இங்கே பாருங்கள், இங்கே டிஏ இருக்குது. மொத்த பரப்பளவு வந்து இங்கே என்ன இருக்குது, டிஏ இருக்குது. இப்போ இன்டிகிரேஷன் பண்ணுறோம். இங்கே பி டிஏ ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? அடுத்த பாருங்கள், by E QE equal to 2EA. இதான் சமன்பாடு வந்து உங்களுக்கு 1. இதான் சமன்பாடு 1. வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு இன்டகிரேஷன் டிஏயோட வேல்யூ நம்மளுக்கு ஏ தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போது உங்களுக்கு பை இ ஃபார்முலாவில் பை இ ஈக்குவல் டு இந்த 2E போட்டாச்சா? இதுக்கு பதிலாக டிஏக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், ஏன்னு தான் கிடைக்க போகுது. ஆகவே இதில் நம்ம புரியுதா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பை இ மேலே உள்ள ஃபார்முலாவில் ஃபஸ்ட் உள்ள பை இ ஈக்குவல் டு 2E டிஏயோட மதிப்பு வந்து நம்மளுக்கு ஏன்னு கிடைக்கி. அதனால இங்கே டிஏ இருக்கிற இடத்துல நம்ம ஏன்னு போடுறோம். இதான் உங்களுக்கு சமன்பாடு 1. சீரான மின்னூட்ட பரப்படர்த்தி ரோ, அதாவது ஈக்குவல் டு Q பை ஏ. சரியா? சிக்மா ஈக்குவல் டு பரப்படர்த்தினாலே சிக்மா ஈக்குவல் டு Q பை ஏ. அப்போது Q ஈக்குவல் டு சிக்மா ஏ. இங்கே இருக்கிற வகுத்தல் இங்கே போகும்போது பெருக்கலாக மாறுது. அடுத்த காஸ் விதியின்படி பை இ ஈக்குவல் டு Q பை XR0. ஓகேவா? Q பை XR0. அப்போது உங்களுக்கு Q பை என்ன வருது, XR0. இங்கே சிக்மா Qவோட வேல்யூ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம், சிக்மா ஏ. அப்படியே இருங்க, காமிக்கிறேன். Qவோட வேல்யூ என்ன இருக்குது, சிக்மா ஏ. அப்போது இங்கே உங்களுக்கு வந்து என்னது, Qக்கு பதிலாக சிக்மா ஏ XR0 போட்டாச்சு. சமன்பாடு 1 மற்றும் 2 இருந்து, அதாவது இங்கே சமன்பாடு 1 மற்றும் 2 இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே சமன்பாடு 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பை இ ஈக்குவல் டு 2EA. பை இ ஈக்குவல் டு 2EA. அப்புறம் இங்கே இருக்கிற பை இக்கு பதிலாக 2EA போடுறோம். இங்கே இருக்கிற சிக்மா ஏ பை XR0. அப்போது இங்கே இருக்கிற ஏவும் இங்கே இருக்கிற ஏவும் நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. அப்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்துருவோமா. E ஈக்குவல் டு சிக்மா, இங்கே இருக்கிற பெருக்கல் இங்கே வரும்போது வகுத்தலாம் மாறுது, 2XR0. வெக்டர் வடிவில் E வெக்டர் ஈக்குவல் டு சிக்மா பை 2XR0 n கேப். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். 12th பிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.